வாழ்க வளமுடன். நேத்திக்கு பௌர்ணமி இல்லையா, நான் வந்துட்டு சத்யநாராயண பூஜை பண்ணேன். சத்யநாராயண ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள். பண்ணிவிட்டு பக்கத்தில் அபிராமி ஃபோட்டோ வச்சுருக்கேன். அபிராமி அந்தாதியோட 100 பாட்டும் பாடுவேன். அதற்கு பிறகு பைரவரோட பாடல்கள் சிலதும் பாடி நான் பூஜையை முடிப்பேன். எப்படியும் கிட்டத்தட்ட 3 hours ஆகிடும். என்னோடய குட்டி, அதாவது என்னோடய நாய்க்குட்டி அப்படி என்னோடய பையன் மாதிரி அவ்வளோ பாசமாக இருக்கும். நான் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் பூஜை ரூம் முன்னாடியே படுத்திருப்பான். பாருங்களேன், அவனை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். பூஜை ரூம் முன்னாடியே படுத்திருப்பான். நான் பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு அதற்கு பிறகு தான் எழுந்து அவன் ரூமுக்குள்ளே போனான். நாம் நினச்சிக்கிறோம் மனுஷங்க தான் ரொம்ப அறிவானவங்கன்னு. மனுஷங்களுக்கு கூட இந்த காலத்துலலாம் பக்தியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் ஐந்தறிவு உள்ள இந்த மாதிரி குட்டி நாய்கள்லாம் கூட இப்போ பக்தியை ரொம்ப விரும்புகிறாங்க. ரொம்ப கலிகாலத்தில் நாய்கள் கூட அவ்வளோ அருமையாக சாமி கும்பிடுது. சாமி கும்பிடும்போது நம்ம ஸ்லோகங்களை கேட்குது. நான் ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு தடவை வீடியோ எடுத்து போடுறேன். அவன் காது அப்படியே மேலே ஆடிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ நல்லா ஸ்லோகம் கேட்பான். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.